So conversion of fraction numbers into decimal numbers. பின்ன எண்ணை தசம எண்ணாக மாற்றுதல். Change 3/8 into decimal form. So பின்ன எண்ணின் இரண்டு வடிவங்கள். 3/8 என்பது ஒரு சாதாரண பின்னமாகும். தொகுதி மற்றும் பகுதியை கொண்டிருக்கும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை கொண்டிருக்கும். பகுதி எண்கள் வெவ்வேறாக இருக்கும். whereas decimal numbers தசம எண பின்ன எண் என்பது பகுதி எண்களானது 10, 100, 1000 அதுபோல பகுதி எண்களை கொண்டிருப்பது. தசம் என்பது 10, டெசி என்பது 10ஐ குறிக்கும். ஸோ டெசிமல் ஃபார்ம் என்பது பகுதி எண்களை 10 அடுக்குகள் ஆக மாற்றி அமைப்பது. 10, 100, 1000 அது போன்று. So how to convert simple fraction into decimal form? ஒரு சாதாரண பின்ன எண்ணை தசம பின்ன எண்ணாக எவ்வாறு மாற்றுவது? ஸோ தொகுதி எண்ணை பகுதி எண்ணால் வகுக்க வேண்டும். Divide numerator by denominator number by denominator number. So 3 divided by 8. So 8, 3 divide ஆகாது. Put a decimal point and add 0, 1 0. So we will get 30. 3 8s are 24. Then 3 8s are 24. 30 minus 24 equal to 6. Add 1 0. 7 8s are 56. 60 minus 56, 4. Add 1 0. 5 8s are 40. The balance is 0. So 3/8 என்ற பின்ன எண்ணின் தசம எண்ணானது 0.375 ஆகும். Next example, convert 5 1/4 into decimal form. 5 1/4 என்பது ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் ஆகும். கலப்பு பின்னம். 1/4 என்பது ஒரு பின்னம். 5 என்பது ஒரு முழு எண் ஆகும். ஒரு முழு எண்ணும் ஒரு பின்ன எண்ணும் சேர்ந்து வருவது ஒரு கலப்பு பின்ன எண் ஆகும். ஸோ இதில் பின்ன எண்ணை மட்டும் எடுத்துக்கொள்க. Take the fractional number 1/4. So 1 divided by 4. 1ஐ 4ஆல் வகுக்க வேண்டும். 1இல் 4 டிவைட் ஆகாது. Put a decimal point, then add 1 0. You will get 10. Then 2 4s are 8. 10 minus 8, 2. Add 1 0. 5 4s are 20. Balance is 0. So add 5 plus this 0.25. You will get 5.25. So 5 1/4 என்ற கலப்பு பின்ன எண்ணின் தசம எண் வடிவமானது 5.25 ஆகும்.